ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்தேன். அது நிறைவேறிச்சுன்னா நான் சர்ச்சில் காணிக்கை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக அது நிறைவேறிடுச்சு எனக்கு. ஸோ அப்போ காணிக்கை செலுத்துறதுக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போய் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவர் வார வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவாரு. சண்டேஸ் மிஸ் பண்ணா டியூஸ்டேஸ் தேர்ஸ்டேஸ் எப்படி இருந்தாலும் கரெக்டா போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு என்னன்னா மோனாவே இல்ல, அது நான் என் கையால பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே வா போய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம போயிட்டு சர்ச்சுக்கு போய் நல்லபடியா மனசார ப்ரேயர் பண்ணிட்டு வர போறோம். ஸோ இன்னைக்கு போவோம் சர்ச்சுக்கு போய் அப்படியே என்னாக்குதான் சென்ட்ரல்ல அப்படியே நம்ம சைட் சீயிங் பண்ணலாம். எனக்கு லாஸ்ட் டைம் அந்த சிக்கன் சமோசா மிஸ் பண்ணிட்டேன். எங்க சொல்லுங்க, அந்த தாம்ஸ் பேக்கரி போயிட்டு நம்ம சிக்கன் சமோசா மிஸ் பண்ணிட்டோம் இல்ல. எத்தனை மணிக்கு போனோம்? ஒரு 8 மணி 9 மணிக்கு போனோம்னு நினைக்கிறேன். இப்ப அதே வழியா தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். பாப்போம் நம்ம கடையில மாட்டுதான்னு. ஏன்னா மோனாக்கு ஆசை ஆயிடுச்சு. அது அன்னைக்கே ஆசை. சிக்கன் பஃப், சிக்கன் சமோசா எல்லாமே இருக்கும். அதுதான் ஃபேமஸ் தாம்ஸ் பேக்கரியில. ஓகே, சோ எப்படி இருந்தாலும் அந்த வழியா தான் போறோம். பாப்போம் நம்ம லக்கு இன்னைக்கு இருக்குதா இல்ல காலி ஆயிடுச்சான்ட்டு. சரிங்களா? அப்படி மாச்சுன்னா அதுவும் ஒரு வாட்டி நம்ம கார்லயே சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டப்புன்னு என்ன ஆகுதோ அப்படியே முடிச்சுன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாம்ஸ் பேக்கரிக்கு வந்துட்டோம். இந்த அம்மா ஜூம் பண்ணி பாருங்க இது இருக்குதா இல்லையான்னு. பண்ணாலும் எனக்கு பிளர்ரா தான் இருக்கும். இங்க பார்த்தாலே இல்லையா எப்படி இருக்குது? அம்மா இருக்கே. அம்மா என்ன இருக்கு? எது இருக்கு? சமோசா இதுதான் எனக்கு பஃப்பா, சிக்கன் பஃப்பா. எல்லாருக்கும் சிக்கன் பஃப் வாங்கிடுங்க. பஃப்ஸா இல்ல சமோசாவா? எனக்கு பஃப் சமோசா எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏதோ தெரிஞ்சிச்சு வெளியே ஆனா உள்ள போனாதான் தெரியும். நான் வண்டி போறேன். கேக் இருந்தா கேக். என்ன கேக்கு? இந்த பேக் மாதிரி எல்லாம் பிரஸ் கூடாது. உட்காரணும் சார். ஐஸ்கிரீம் தானே கேட்டேன். ஆமால ஐஸ்கிரீம் வேணாவா? விண்டோ இருக்கணும்வா? வேணாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போனாவா கார் வச்சுட்டு காரில் இப்போ நான் வண்டி உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு அந்த பப்ஸை வாங்கின்னு போயிட்டு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நானும் சாப்பிட்ணும், எனக்கும் ஆசை தான். போகலாம். ரொம்ப க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்கிற க்ரௌடாக பார்த்தா வாங்குற மாதிரியே தெரியல. ஃபுல்லு க்ரௌடாகுது. இதுதான் கூட தெரியல. செம்ம க்ரௌடாகுது. எல்லாமே காலி ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பப்ஸ் ஒன்று தான் இருக்குது. அது ஒன்று தான் வாங்கி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கெச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு கெச்சிச்சு லக்கியா. ஸோ சிக்கன் பப்ஸு, அப்புறமா ஐஸ்கிரீமு, ஒரு கேக் வாங்கி போகிறேன். திருப்பி அப்புறமா வரவங்க பாருங்களேன், சம்மர் ரஷ் ஆகிடுச்சு. சரி வெளியே போயிடலாம்ப்பா, வண்டியாக கணக்கிட்டு போகலாம். ஓகே சுட சுட வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா, இது வாங்குறதுக்கு என்ன கஷ்டம் தெரியுங்களா? இல்லைன்ட்டான் ஃபஸ்ட்டும் ஒருத்தன். அப்புறமா ஒரு பொண்ணு இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜாலியாக உட்காந்துக்குது. பார்த்தீங்களா? ஓப்பன் கரோ. ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியிருப்பேன். ஓகே, நீ கேட்டல. ஒரு கேக்கு, அப்புறமா 5 இது சிக்கன் பப்ஸு. ஃபர்ஸ்ட் இல்லைன்ட்டாங்கப்பா. உள்ள போன செம்ம ரஷ்ஷு, செம்ம க்ரௌடு. ஒரு ரே இருக்கு, ஒரு ரே இருக்குல்ல, ஒரு சைடு ஃபுல் காலி. நினச்சி அவ்வளோதான் கிடைக்காதுன்ட்டுன்னு ஒருத்தன் இல்லைன்ட்டான். அப்புறம் திருப்பி நான் ஒரு பொண்ணு போய் நினச்சேன். அந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், சேல்ஸ் கேர்ள், என்ன இருக்குது, அட்லீஸ்ட் எக்கு பப்ஸ்னா இருக்குதான்னு கேட்டேன். இல்லை சார் இருந்துச்சு. சிக்கன் பப்ஸ்க்கு தானா? சிக்கன் பப்ஸ்க்கு தான். அம்மா ஒரு 6 போடுமான்னு சொல்லிட்டு 6 சிக்கன் பப்ஸு. சமோசா இல்லைடா, எல்லாம் காலி. அதான் உனக்கு ஒரு கேக்கு, நட்டலா கேக்கா அது. ஓகே, நட்டலா கேக்கு, ஒரு சமோசா, இது 6 சிக்கன் பப்ஸு, 1 சாக்கோபார். நம்ம இங்கே சாப்பிட்டுடலாமா? 2 ஒன்று இன்னும் இங்கே சாப்பிட்லாம். ஓகே அடி போடு ஒரு பைட்டை. நான் எடுத்துக்கிறேன், சாப்பிடு ஒரு பைட்டை போடு. இது இந்த ஹைப்பு ஒருத்தான்னு சொல்லணும். நீ தான் சூப்பராக இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருக்கும் வாங்கிட்டோம். ஸோ எப்படியும் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். பட் எடுத்துன்னு போய் நாங்கள் கடமை சேர்த்துடுவோம். அதனால் அப்புறமா சாப்பிடுவாங்க. நான் ஒன்று இங்கே சாப்பிட்ருவேன்.
சூப்பர். 1 2 3 4 5 6 கரெக்டாக இருக்குது 6. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தோன்னா சமோசா கிடைக்கும். இன்னும் அது என்னன்னோ கேக் இருந்துச்சுப்பா. லாஸ்ட் டைம் யோசிச்சேன். லாஸ்ட் டைம் என்னன்னோ கேக் வாங்கினோம். பட் ஒரு கேக் கூட ஏதோ ஒரு கேக் நல்லா இருக்குல்ல. ஒரு சிக்கன் ஏதோ வாங்கினோமே, பன்னு வாங்கினோம். அது நல்லா இருக்குல்ல. ஆனால் இங்கே ஃபேமஸே வந்து இந்த மாதிரி பப்ஸு சமோசா மாதிரி தான். இந்த கேக்கெல்லாம் அவ்வளோ வேணா சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, எப்படியோ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பிட்டோம். சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு பைட் அடிச்சுட்டு இங்கேன்னு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். பப்ஸ் ஆச்சு, அடுத்தது ஐஸ்கிரீம். கேட்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறா இல்லை, நான் சொல்கிற பேச்சு கேட்கணும். இதுக்கு மேலே என்ன கேட்பாங்க சொல்கிறேன். ஐயோ அப்படியே கேட்டுட்டாலும் அப்படியே கேட்டால் நான் குழந்தை மேலே பழி போட்டுறது. நான் கேட்கலப்பா குழந்தைப்பான்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்குறது எல்லாமே வாங்கி தரேன். என்ன ஒன்றுன்னா கரெக்டாக நீ வந்து என்ன சொல்கிறது, சமத்தை சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுன்னு இருக்கணும். நாங்கள் சொல்லுங்க, அதெல்லாம் கேட்குது. நீ தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குற அதுக்கு இப்போவே. அது வேணும் இது வேணும்ன்ட்டுன்னு. அதுதான் நீ ஆசைப்பட்டிருந்தாலும் அதுக்கு தான் வாங்கி கொடுத்துனுங்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம் இங்கேருந்து. அடுத்தது சர்ச்சு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா மாதா கோயிலில் இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு தான் இல்லை, நல்ல வேலை உள்ளே பார்க்கிங் கிடைச்சிச்சு. ஆமாம் சரி, உள்ளே போயிட்டு இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஆமாம், நீ என்னத்துக்காக வேண்டிக்கிட்ட? என்னக்காக தான் வேண்டிக்கிட்டேன். எனக்காக தான் எதுவும் வேண்டிக்கிச்சு. சரி, அது சொல்ல மாட்டேன், எனக்கே தெரில. ஆனால் எனக்காக தான் எதோ வேண்டிங்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு காணிக்கெல்லாம் செலுத்திட்டு இப்போ வந்து ஒரு நம்ம பாட்டியை போய் பார்த்துட்டு அப்புறமா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி, பாட்டி போய் பார்த்துட்டு போயிடலாம், வீடு பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பாட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம், பேசணும். எல்லாரும் வந்து பிளெஸிங்ஸ் பண்ணாங்க மோனா பார்த்துட்டு. ஸோ அது சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆண்டி என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு அல்பமே. எனக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம வெளியே நம்மள ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ப்ளஸ் அந்த பிளெஸிங்ஸ் தான் மெயினே. ஸோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம போயிருந்தே லேட்டு தான். இன்னொன்று என்ன தருங்களா, மாதா கோயிலுக்கு வந்து எப்பவுமே பார்க்கிங் கிடைக்காது. ஐயோ நிக்கோஸ்ட் வரணும். இன்னைக்கு அழைப்பு இருக்குது உனக்கு. உள்ளே கிடைச்சிருச்சு. உள்ளே போயிட்டோம், ஈஸியாக இருந்துச்சு. இப்போ மோனாக்கு நடக்கிறது கஷ்டமாகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாசங்கள் ஏற இப்போ 6வது மாசமா, 6 முக்காவா. ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா நைட்டெல்லாம் கால் வலிக்குது பாவம். நைட்டெல்லாம் வந்து சொல்லினுக்கோ இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சரி அமுத்தி விட்டுனுக்கோ நானும் வந்து. பட் இப்போ வந்து நடக்கிறதுக்கு பாவம் எனக்கே கஷ்டமாகுது. ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுது புள்ளன்னு சொல்லிட்டு. உண்மையில எங்கேயும் அவ்வளோ எங்கேயும் இல்லை. இப்போ சர்ச்னாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளியே வந்தோம். இல்லைன்னா வந்து நான் சொல்லிட்டேன் கொஞ்ச நாளைக்கு வானாப்பா, கொஞ்ச நாளைக்கு இல்லை குழந்தை வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் தான் சொல்லி வச்சுக்கிறேன். சர்ப்ரைஸ், அவங்களுக்கு தெரியாது நம்ம வருது. சர்ப்ரைஸ். அதே அங்க டப்புன்னு இப்படியெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சடனா யாரா அது வர்றதுன்னு சொல்லிட்டு வந்தா நம்ம சடனா வந்தல 2 minutes
யாரு ஒரு மாதிரி சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. இந்த உருவம் அப்பப்போ வராது, நானும் அப்பப்போ வர்றேன், உனக்கு தெரிஞ்சிடும். இது எப்பனா தான் வர்றது, அதனால தான். சரி போ 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 போயிடுற போகிறேன். பாட்டி இங்கே வெளியவே கேட்ச் பண்ணிட்டோம். அப்போதான் நான் சொன்னேன் பாட்டி, நான் சொன்னேன் நீ கத்தாத பயந்துருவாங்க. நல்ல வேலைப்பா நீ ஜோரா கத்துல மைக் தொண்டைய வச்சுக்கின்னு பயந்துட்டு இருப்பாங்க. பாட்டியே படிக்கிற புள்ள பச்சுனுக்குது லைட் போடாமலே. சரி கோயிலுக்கு வந்தோம்மா. கோயிலுக்கு வந்து அங்கேருந்து சரி பாட்டி பார்க்கலான்னுச்சு. சரி வா இங்கே தான் பக்கத்தில் தான்னு சொல்லிட்டு சரி கூப்பிட்டு வந்தேன். மொளகா பாட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போகலான்னு. அப்புறமா எப்படிமா இருக்குது உடம்பலா? ஆண்டி கோல்டு இல்ல, ஆனா அந்த த்ரோட் மட்டும் தண்ணி ஜூஸ் தெரியல. அது எல்லாம் எனக்கு வந்துச்சு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்துட்டு போன தரீங்களா, நல்லா ட்ராப் பண்ணி சும்மா அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் பாத்தியா. நாங்கள் யாருக்கும் யாருக்கும் தெரியாது நாங்கள் வருது. ஷாக் ஆயிட்டிங்க தானே எல்லாம். சர்ச்சுக்கு போயிருந்தோம், இங்கே மாதா கோயிலுக்கு வந்தோம் சுரேஷ் நகருக்கு. சரி வந்துட்டு இப்படி தான் போயின்னு இருந்தா அப்போ மோனா சொல்லி நினச்சி மாமியை பார்க்கணும், பாட்டியை பார்க்கணும், இப்போ காட்டுங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போய் பார்த்துட்டு போகலாம். சரி வா இங்கே தான் இருக்குது பக்கத்துலன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம பார்த்துட்டியா ஹாப்பியா? ரொம்ப பாசம் உன் மேலே. எப்போ பார்த்தாலும் அவன் கோவால கூட பாட்டிக்கு என்ன பாட்டி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கோம் இல்லை, பாட்டி கூப்பிட்டு ஹாய் ஹாய் ஹாய். ஷாரன் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ கேட்பா, ஏய் அங்கே போறீங்க ஏன் விட்டு போறீங்க, எங்களுக்கே தெரியாது நாங்கள் வருவோன்ட்டுன்னு. ஒரு கேவலமா ஒரு டிஷ் செஞ்சிருந்தாங்க. என்ன பண்ணுறது, ஹஸ்பண்டா ப்ரொமோட் ஆயிட்டா வேற வழி இல்ல. தக்காளி இல்ல, தக்காளி சட்னி இல்ல, சிக்கன் போட்டா எப்படி இருக்கும்? பாய் 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 நிசா, வா வீட்டுக்கு வா. வாடா பா, சீரியஸா ஏதோ பச்சை இருந்தா வந்தோன்னு முடி வச்சிட்ட. படி எக்ஸாமா நான் முடிஞ்சிச்சு தானே. சரிம்மா போயிட்டு வரோம். பாய் 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 பாய். ஏய் பாட்டிக்கு பாய் சொல், பாட்டிக்கு பாய் சொல். மா இது மோனாக்காக வந்து பிரியாணி பார்சல் ஆகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்தோன்னா அவங்க மோனாக்காக செஞ்சு எடுத்தாங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால சரி ஓகே பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க, வீட்டில் போய் சாப்பிடுங்கன்ட்டுன்னு. சரி ஓகே பாய் மாமா. பாய் ஆண்டி, பாய் ஆண்டி. ரிக்கிக்கு சொல்லுங்க ஆண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்ச்சுக்கெலாம் போயிட்டு பாட்டிலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ போய் படுக்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.